ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளை இணைக்கும் சோனாமார்க் சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை இணைக்கும் சோன்மார்க் மலைப்பாதையை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கடும் குளிருக்கு மத்தியில் அங்கு திறந்து வைத்திருக்கிறார். முன்னதாக வளைந்து நெளிந்து செல்லும் இந்த மலைப்பாதையில் காஷ்மீரில் இருந்து லடாக் செல்வதற்கு பல மணி நேரமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு பனிக்காலத்தில் பனிப்பொழிவு, மழைக்காலத்தில் நிலச்சரிவு காரணமாக சோன்மார்க் மலைப்பகுதியானது மூடப்படும். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண காஷ்மீரின் சோன்மார்க் பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டது. மலையை குடைந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதையானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுரங்கப்பாதையை காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா முன்னதாக பார்வையிட்டிருந்தார். சுரங்கப்பாதை மற்றும் சுற்று வட்டார மலைப்பகுதிகளின் வீடியோ புகைப்படங்களை அவர் முன்னதாக சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து பிரதமர் மோடி இன்று இந்த சுரங்கப்பாதையை திறந்து வைப்பார் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக இந்த நிகழ்ச்சி குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி சோன்மார்க் சுரங்கப்பாதையை திறந்து வைக்க ஆர்வமுடன் காத்திருப்பதாகவும் புதிய சுரங்கப்பாதையின் நன்மைகளை மிகச்சரியாக உமர் அப்துல்லா குறிப்பிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க் பகுதியில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த சுரங்கப்பாதையை திறந்து வைத்திருக்கிறார். கடும் குளிருக்கு மத்தியில் இந்த சுரங்கப்பாதையை ரிப்பன் வெட்டி அவர் திறந்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மற்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சுரங்கப்பாதைக்குள் பிரதமர் மோடி நேரடியாக சென்று அங்கு அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.